இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் எப்படி இருக்கணும்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். அதே போல தான் எனக்கும் இருந்துச்சு ஒரு சில ஆசைகள். முதல் தடவை நான் அப்படி ஒருத்தனை பார்த்தேன், நேருக்கு நேரா. அவன் என்னை நோக்கி தான் வந்துட்டு இருந்தான். என்கிட்ட வந்து இங்க லிபியன்றது யாரு? நான் தான். சொல்லுங்க. ஓ ஓகே. இல்லை, குயிக்கரில் ஆட் போட்டிருந்தீங்க ரூம் ஷேரிங்ன்ட்டு. ஆமாம், ஆனால் நான் வெறும் கேர்ள்ஸுக்கு மட்டும் தானே போட்டேன். அப்படியா? இல்லையே, இல்லை எனி ஜெண்டர்னு சொல்லி தானே மென்ஷன் ஆயிருந்துச்சு. ஒரு நிமிஷம். ஐம் சாரி, நான் தான் மாற்றி போட்டிருக்கேன் போல. ஓ ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. அச்சோ போகிறானே. எக்ஸ்கியூஸ் மீ. கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. என்ன ஓகேனா ஓகே? உங்களுக்கு என் கூட ஸ்டே பண்ணுறது ஓகேனா எனக்கும் ஓகே. எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகேனா ஓகே. எனக்கும் ஓகே. அப்போ எனக்கும் ஓகே. தண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ பேர் வீட்டில் நீங்கள் தனியாவா இருக்கீங்க? இல்லை இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. 2 days பிஃபோர் தான் அப்ராட் போனாங்க. அதனால தான் கியூக்கரில் ஆட் போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் தனியாக இருக்கணும்னா எனக்கு கொஞ்சம் பயம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதா ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்கோங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட்னு. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இருந்ததில்லை இவளை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். அட கும்பகரணி, புருஷனுக்கு காஃபி போட்டு கொண்டு வா போடி. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா? பாப்பா தூங்கவே இல்லடா. நீயே போய் போட்டு குடுறா. வாங்க, நீங்களும் வந்து டிவி பாருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லி சமாளிக்க நானும் பார்க்குறேன்டி. இப்போ ஒரு டைலாக் வரணுமே. மதன் கூப்பிட்டால. அப்படியே எனக்கும் ஒரு காஃபி சேர்த்து போட்டு நம்ம ஏதாச்சும் பேசலாமா? எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். பேசலாமே. நான் லிபியா. நான் இங்கே தான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் இதே ஊர் தான். நீங்கள்? ஓகே ஓகே. நான் மணிகண்டன், ஊர் வேலூர். ஒர்க்குக்காக இங்கே வந்திருக்கேன். என்ன ஒர்க்குன்னு கேட்டுறாதீங்க, ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் அது எனக்கே தெரியும். அப்புறம் ஒரு இன்சிடென்ட் இருக்கு, சொல்லட்டுமா? உங்களுக்கு ஏதோ போர் அடிக்கலன்னா நான் சொல்கிறேன். சொல்லுங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சுரேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அன்றைக்கி ஒரு நாள் ஸ்கூலில் பிடி பீரியட் விட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிரவுண்ட் ஒர்க்காக இருக்குன்னு சொல்லி ஹாஸ்டல் கிரவுண்டு கூப்பிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பூட்டியே இருந்துச்சு, ரொம்ப வருஷமாக பூட்டியே இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஒரு 2 பேர் இறந்ததா ஒரு வதந்தி அங்கே இருக்காது எல்லாருக்குமே தெரியும். சரி, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணோம், ஹாஸ்டல் கிரவுண்டு எகிரி குச்சி உள்ளே போயிட்டோம். அங்கே சுரேஷ்டும் வரவே மாட்டானா, அவனை வல்லு கட்டமே வாடான்னு சொல்லி இசுன்னு போயிட்டோம்.
போயிட்டே இருக்கும்போது அங்கே என்ன விளையாடலான்னு சொல்லி பார்த்தா ஐடென்டிக் விளையாடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். அங்கே எல்லாருக்கும் ஓகே. வாண்டடா சுரேஷ் பயவிடான்னு தெரிஞ்சு அவனே பார்த்தீங்கன்னா கேச்சராக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவன் கேச்சர் உடனே நாங்களாம் போய் ஒளி போகிறோம். நாங்கள் எல்லாருமே அவனால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போய் ஒழிஞ்சிக்கிறோம். வரான்னு சொல்லி பார்த்தா வரவே இல்லை. சரி எங்கன்னா பயந்துக்கிந்து ஓட்டனான்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா வெளியோ இல்லை. என்னடா இதுன்னு ஒட்டுமொத்த ஹாஸ்டலில் ஜல்லடை போட்டு தட்டா எங்கேயுமே இல்லாம. அப்புறம் அவன் எங்கே போனான்னு சொல்லி பார்த்தா ஹாஸ்டலுக்கு பின்னாடி அங்கே செத்து கிடக்குறான். அவன் செத்து கிடந்தானா? அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவன் அடிக்கடிக்கு என் கண்ணுக்கு வர தெரிய ஆரம்பிச்சான். கண்ணுக்கு தெரியவானா? அவன் ஏதோ என்கிட்ட சொல்ல ட்ரை பண்றான். ஆனா என்ன சொல்ல வரான் தான் தெரியல. என்ன சொல்ல வந்தான்? சுரேஷ், நீ என்னடா பண்றீங்க? நீங்களா வரக்கூடாதுரா. யார்கிட்ட பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு தெரியல? எனக்கு எதுவும் அங்க தெரியலையே. பயப்படாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்பா, என்ன ஒரேடியா மேல போக வச்சிருங்க போல நீங்க. அப்பா, ஏங்க பேசி பேசி டைமே போனது தெரியலங்க. ஆ? சரி படுப்போம், தூக்கம் வருது. நான் எங்க படுத்துக்கிறேன், நீங்க உள்ள போய் படுத்துங்க. ஓகே ஃபைன். குட் நைட். குட் நைட். ஐயோ, இவன் வேற ஏதேதோ கதை சொல்லி நம்மள வேற பயமுறுத்திட்டான். எப்படி தனியாக தூங்குறது? நீங்க எங்க தூங்குவீங்க? நான் அப்படியே எங்க ஹால்ல படுத்துக்கிறேன். நீங்க ரூம்லயே வந்து படுத்துக்கலாமே. இல்ல இல்லைங்க, பரவாயில்ல இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ரூம்ல வந்து படுங்க. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் நான் ஒரு வயசு பையன், நீங்க ஒரு வயசு பொண்ணு. தேவையில்லாம எதுக்கு ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ரூம்லயே வந்து படுங்க. ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். அப்பாடி, இனிமே ஒன்றும் பயம் இல்லை. இந்த டீயை குடிச்சிட்டு இன்னைக்கு இம்ப்ரெஸ் ஆக போறான். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தாங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்கா? காஃபி சூப்பராக இருக்கு. அது டீங்க. இது டீயும் சூப்பராக இருக்கு. நம்ம இன்னும் நம்மளை பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. ஓகே, இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். சொந்த ஊர் வேலூர், வீட்டில் ஒரே பையன். இது வரைக்கும் நான் சின்ன வயசுல ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை. ஏன்னா அது ஒரு பெட்டராக தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எதிர்பார்க்காம பெஸ்ட்டாக கிடைச்சது என்னோட பேரண்ட்ஸ். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டைப். எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு 25 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் ₹1 கூட சம்பாரிச்சதில்லை. ஏன்டா சம்பாரிச்சதில்லை, வேலைக்கு போகலான்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு கூட கேட்டதோ இல்லை. இன்னைக்கு வரைக்கும் குடும்பம் ஓடுதுன்னா அது அவங்களோட சம்பாத்தியத்தில் தான். இந்த விட்டா நான் பாட்டு தான் பேசிட்டே இருப்பேன். நீங்கள் சொல்லுங்க. எனக்கு இவ்வளோ பெருசாலாம் கதை இல்லை. எனக்குன்னு சொந்தம் சொல்லிக்க பெருசாக யாரும் இல்லை. சின்ன வயசுலேயே
அப்பா அம்மா சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. எனக்கு ஏன் அதிகமா பேசுறது பிடிக்கும் தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே என் கூட பேச யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு 25 வயசு ஆகுது. இந்த 25 வயசு வரைக்கும் நான் பல பேரை நம்பி இருக்கேன். ஆனா எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு தான் போயிருக்காங்க. அவ்வளோதான். இந்த உலகத்துல பெருசா எனக்குன்னு வேற யாரும் இல்லை. நான் இருக்கேன். இந்த உலகத்தில் உனக்காக நான் இருக்கேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நல்ல லைஃப் பார்ட்னரா உன் கூடயே எப்பவுமே கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். நீயும் என்னை ஏமாத்திட்டு போயிட மாட்டல்ல? ம்ஹும்.